பயங்கர ரியலிஸ்டிக்கா இருக்கு பார்க்கலாம். இல்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் எமோஷனலா நல்லா இருக்கு கிளைமேக்ஸ். சார் நல்லா இருக்கு. சூப்பரா பிடிச்சிருக்கு. ஒரு ஃபீல் குட்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்படிங்களா? மமிதா ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்துச்சு. அம்மா படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, மமிதா ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சார் படம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கு. லாக் இல்லாம போகுதுங்களா? போர் அடிக்காம போகுது. போர் அடிக்காம போகுது. மேடம் படம் எப்படி இருக்கு? போர் அடிக்காம நல்ல காமெடியா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எதை பேஸ் பண்ணி கதை? இதுங்க எதை பேஸ் பண்ணி கதை? இதெல்லாம் தெரியல எனக்கு. நல்லா இருக்கு. மமிதா இன்ட்ரெஸ்டா இருந்தது. எல்லாமே சூப்பரா ஓவராலா நல்லா இருக்கு. ப்ரோ மூவி எப்படி இருக்கு? ஓகே, மமிதா ஆக்டிங் சூப்பர். மேடம் சார் மூவி எப்படி இருக்கு? மூவி எப்படி இருக்கு சார்? மூவி எப்படி இருக்கு? சூப்பர். ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் மேடம் மூவி எப்படி இருக்கு? எப்படி சார்? How is the movie? ஃபைன் ஃபைன். அம்மாஸ் காதல் படம். அப்படிங்களா? ஃபீல் குட்டா இருக்கா? Feel good. Feel good. ஃபீல் குட். ப்ரோ மூவி எப்படி இருக்கு? மலையாளம். நிவின் பாலி மூவி சூப்பர் மூவி. பிடிச்சிருக்கா? கம்ப்ளீட்லி என்டர்டைன்மெண்ட். அப்படிங்களா? സ്റ്റാർട്ടിംഗ് ടു എൻഡ് ഫുള്ളി എന്റർടൈൻമെന്റ് സൂപ്പർ മൂവി. സൂപ്പർ പടം. നിവിന്റെ ഒരു കംബാക്ക് ആണ് ഇതിൽ നമ്മൾ കാണുന്നത്. കൂടുതലായിരുന്നു വെച്ച് കഴിഞ്ഞാല് പുള്ളിയുടെ ഈ ഒരു ഡയറക്ടറിന്റെ ആദ്യത്തെ പടം തന്നെ നമ്മൾ നോക്കുവാണെങ്കിലും അത് മനസ്സിലാക്കാൻ പറ്റും. നമ്മുടെ ഫാമിലി എങ്ങനെ നമുക്ക് കാണാൻ പറ്റുന്ന രീതിയിലോ നമ്മുടെ വീട്ടുകാരെ കൊണ്ടുവന്ന് കാണാൻ പറ്റുന്ന ഒരു നല്ലൊരു സെഗ്മെന്റ് മൂവിയാണ്. ഞങ്ങൾ എന്തായാലും പ്രതീക്ഷയുടെ അപ്പുറമാണ് ഈ പടം നമുക്ക് തന്നിരിക്കുന്നത്. നോ ലാഗിങ്, ഫുൾ എന്റർടൈനർ ആണ്. കാരണം വെച്ച് കഴിഞ്ഞാല് തുടക്കം തൊട്ട് അവസാനം വരെ നമ്മളെ ചിരിപ്പിക്കുക എന്ന് പറയുന്നത് ഒരു ഡയറക്ടറിന്റെ കഴിവാണ്, അല്ലെ? പല മറങ്ങളും നമ്മൾ നോക്കുമ്പോൾ എന്താണ് നോക്കുന്നത്, നമുക്ക് ഒരു സീൻ കാണുമ്പോൾ നമുക്ക് ചിരിക്കണം. അതില് നമുക്ക് ഫുള്ള് ഞങ്ങളെ ഫിലിപ്പ് പുള്ളിക്കാരൻ നിവിൻ പോളി ഫാനാണ്. തീർച്ചയായിട്ടും നമുക്ക് നിവിൻ പോളിയുടെ കംബാക്ക് ആണ് ഈ ഒരു പടത്തിൽ നമുക്ക് കാണാനായിട്ട് സാധിച്ചത്. മമിത ആക്ടിങ് ആൻഡ് നവീൻ ഇത് ഒന്നും പറയാനില്ല. ലേറ്റസ്റ്റ് മൂവി ഇറങ്ങിയായിരുന്നു, നമ്മുടെ സൂര്യയുടെ കൂടെ ഒരു മൂവി ഇറങ്ങിയിട്ടുണ്ടായിരുന്നു. ബട്ട് അതിനെയൊക്കെ കമ്പയർ ഡിഫറെന്റ് ആണ് ക്യാരക്ടർ തന്നെ. പുള്ളി ഒരു ലക്കി ചാമാണ്. കെമിസ്ട്രി ഇപ്പൊ ഒരു ഏജ് ഗ്യാപ്പ് ഫീൽ ചെയ്യുന്ന നമ്മൾ ഓൾറെഡി പറയുന്നുണ്ട്. ബട്ട് ഇതിലത് ഫീൽ ചെയ്യുന്നില്ല. ഇത് അവരുടെ ആ ഒരു ലവ് സ്റ്റോറി. സൂര്യ മൂവി ഒരുപാട് ഡിഫറൻസ് ഉണ്ട്. കാരണം വെച്ച് കഴിഞ്ഞാല് ക്യാരക്ടർ വൈസ് നോക്കുവാണെങ്കിൽ അതെന്ന് വെച്ചാൽ റൊമാൻറ്റിക് ആ ഒരു ഇതിൽ പോകുന്നു. ഇത് പക്ക ഫാമിലി പാക്ക് മൂവി. എന്റർടൈൻമെന്റ് പക്ക എന്റർടൈൻമെന്റ് ഫാമിലി എന്റർടൈൻമെന്റ് മൂവി. സ്റ്റാർട്ടിംഗ് ടു എൻഡ് ഫുള്ളി എന്റർടൈൻമെന്റ്. നമുക്കൊരു 2-3 ടൈം കാണാവുന്നതാണ്. കാരണം ചിരിച്ച് മണ്ണ് തപ്പി പോകും ആ സെറ്റപ്പ്. ഓക്കെ, വെരി നൈസ് മൂവി. സൂപ്പർ. Any fighting sequence? ഫൈറ്റിംഗ് ഇസ് ഓക്കെ, സൂപ്പർ ഗുഡ്. தமிழ்ல ரொம்ப சூப்பர் படம். நல்லா பொடி படம். ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? அதுக்கு சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபீல் குட்டா இருக்கா? ஃபேமிலியா? ஃபீல் குட் ஃபேமிலி படம். அப்படிங்களா? பக்க படம். Thank you. மூவி எப்படி நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. மமிதா எப்படி? நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. அப்படிங்களா? கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? என்னங்க கெமிஸ்ட்ரி ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரி பாக்கலாம். நல்லா கதை சூப்பரா, நல்ல கதைங்க. நல்லா டிஃபரெண்டா இருக்கு. நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரி தானா? லவ் ஸ்டோரி தாங்க. நல்லா தமிழ்ல ரைப் இதனா டப் பண்ணி. தமிழ் இல்லைங்க சார், மொழி மலையாளம் தான். தேங்க்யூ சார். பிரதர் மூவி எப்படி? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குங்களா? ஹீரோவோட ஆக்டிங் எப்படி? அவங்க எப்பயுமே நல்லா தான் பண்ணுவாங்க. மமிதா பைக்கு அவங்களும் நல்லா தான் பண்ணுவாங்க. நல்லா அடிக்காம போகுதுங்களா? செம ஃபன்னா. மியூசிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா சூப்பர். மேடம் மூவி எப்படி? படம் எப்படி சார் இருக்கு? ஐயா படம் எப்படி இருக்கு? படம் அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா மம்டி மாதிரி அருமையா இருக்கு. நல்லா அருமையா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா நல்லா மமிதாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுங்களா? ஆமாமா. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? பேக்ரவுண்ட் படம் இல்ல, கதை நல்லா இருக்கு. காமெடியா இருக்கு. நவீன் பாலிக்கு